மங்களமாக வாழ்வீர் ஐயா. ஐயா வணங்குகிறேன். உணவடைந்து விட்டீர்களா? வயிறார உணவடைந்து விட்டோம். வழியில் செல்கின்ற மக்கள் அனைவரும் சாமியப்ப நாயக்கர் வாழ்க, சாமியப்ப நாயக்கர் வாழ்க என்று தங்கள் பெயர் நாமத்தை உச்சரித்து கொண்டு செல்கிறார். அறிந்தேன் ஐயா. உணவடைந்து விட்டீர்கள். தாங்களுக்கு வேண்டிய பண்பொருள் வாங்கிவிட்டீர்களா? நான் வணிக குடும்பத்தைச் சேர்ந்தவன். அயல்நாடு சென்று பொருள் ஈட்டி மாட மாளிகை கூட கோபுரம் என்று ஏகப்பட்ட சொத்துக்களை குவித்து இந்த பதிலும் எனக்கும் மலையாளுக்கும் திறமாகி வெறுக ஆண்டுகளாகியும் குழந்தை பாக்கியம் என்பதில் அதனால் ஐயா சொன்ன சொல் தவற மாட்டார் சாமியப்ப நாயக்கர் என்று சொன்னார்கள். உண்மைதானே? உண்மைதான். ஒரு மனிதனுக்கு நாக்கை படைத்தவே அவனுடைய வாக்கை காப்பாற்றணும் ஐயா. ஐயா, தாங்கள் மனிதர்களிடத்திலே பிறந்தவர்கள். உங்களிடம் ஏராளமான பண்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்று கூறுகிறீர்களே ஐயா. தாங்களுடைய திருநாமம் என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா? எனது பெயரோ தங்கள் எல்லைக்கு உட்பட்ட விஜயமாபுரிப்பட்ட ஊர். எனது பெயரோ முத்துமாணிக்க செட்டியார். முத்துமாணிக்கம் செட்டியார். என் அருமை மனையால் பெயரோ துளசி அம்மா. மங்களகரமான பெயர் ஐயா. ஐயா, எங்களுக்கு மனதிலே நிம்மதியில்லை. ஒருவருக்கொருவர் காட்டிக்கொள்ளாமல் மனதிலே நொந்து அழுது கொண்டிருக்கிறோம். ஊர் மக்கள் அனைவரும் எங்களை பார்த்து பரிகாசம் செய்கிறார்கள். இங்கு அவன் சென்று இறந்து விடாமோ என்று தோன்றுகிறது. அதனால் என்னுடைய மனக்குறை தீர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் தங்களிடம் வந்திருக்கின்றேன். மனக்குறை தீர்த்து விடுவீர்களா? ஐயா, ஒரு ஆண்களுக்கு திருமணம் முடிந்தவுள்ள பெரியோர்கள் வாயோர வாழ்த்துவார்கள். 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று கொள்வார்கள். தாங்களுக்கும் 15 செல்வங்கள் இருக்கின்றது. அந்த 16 செல்வங்கள் குழந்தை செல்வம் இல்லை. இருப்போமா வாழ்வோமா சாவோமா என்று நாங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக இந்த நாடு வந்திருக்கிறீர்கள் ஐயா. தாங்கள் மனக்குறை ஏதேனும் இருந்தால் என்னிடம் கூறுகள். நான் நிறைவேற்றி வைக்க முடியுமா என்று நான் அறிகிறேன் ஐயா. ஆனால் தயக்கமாகவும் இருக்கிறது ஐயா, கலக்கமாகவும் இருக்கிறது. ஏன் தயக்கம்? தாங்கள் இந்த நாட்டு பேச்சை, தாங்கள் நாட்டுக்கு உரிமைப்பட்டவர். தாங்கள் தாராளமாக கேட்கலாம் ஐயா, ஏராளமாக கேட்கலாம் ஐயா. கேளுங்கள் அண்ணவா. தங்களுக்கு ஏற்கனவே காளீஸ்வரி நாகேஸ்வரி என்ற 2 பெண் குழந்தைகள் இருக்கிறது அல்லவா? உண்மைதான். அப்படி இருக்க குழந்தை இல்லாத எங்களுக்கு 3ஆவதாக பிறந்திருக்கும் அந்த முத்தான பெண் குழந்தை எங்களுக்கு தானமாக படுத்தீர்களா? ஐயா, இப்படி ஒரு வார்த்தையை கேட்பதற்கு தாங்களுக்கு எப்படிதான் மறந்து வந்தது? தாங்களுக்கு ஒரு மறைவாக்கு எப்படிதான் மறந்து வந்தது? ஐயா, ஐயா, தாங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லை. நாடு நகரெல்லாம் சுற்றி வரக்கூடிய தாங்கள் ஐயா, எவருக்கு 7 பிள்ளை கொடுத்தாலும் யாராவது ஒரு பிள்ளை உயிரோடு தானமாக கொடுப்பார்களா ஐயா? ஐயா, மன்னிக்க வேண்டும் அல்லவா? தாங்கள் சொல்வது சரிதான். எவனுக்கு 7 பிள்ளை கொடுத்தாலும் கொடுப்பார்களை தவிர உயிரோடு ஒரு பிள்ளை தானமாக கொடுக்க செய்ய மாட்டார்கள். கேட்டது தவறு. என்னை மன்னிக்க வேண்டும். இந்த பூ உலகில் இனிமேலும் நான் உயிரோடு வாழ்வதில் அர்த்தமில்லை. வல்லல் பெருமளாக திகழும் தங்களுடைய திருவடியிலே என் உயிரை வடித்து விடுகிறேன். குழந்தை கொடுக்கவில்லை என்றால் என் காலையிலே உயிரை வைத்துவிடும் என்று கூறுகிறேன்.
அதிகமாக பேச வேண்டும் ஐயா. நான் தான் ஆத்திரத்திலே அறிவிழந்து விட்டேன். குழந்தைகள் பிறந்தவர்களுக்கு பரிசு பயிருக்கு செல்லும் பொழுது யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் மன்னர் வாரி பழகுவார் என்று அறிவித்து விட்டேன். நான் இந்த பொருள் தான் கொடுப்பேன் என்று நான் அறிவிக்கவில்லையே. தாங்கள் குழந்தையாக தானமாக கேட்பதில் ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. அந்த குழந்தையை தானமாக கொடுத்தால் தாங்கள் இருவரும் உயிரோடு இருப்பீர்கள் என்று நன்றாக தெரிகிறது ஐயா. ஐயா, நாங்கள் இருவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் என் மனைவிக்கு பிறந்த எனக்கு பிறந்த அந்த மூன்றாவது பெண்பது நான் தானமாக தெரிகிறேன் ஐயா. என் மனையால் இன்னும் கண்கூட விழிக்கவில்லை ஐயா. ஒரு பெண்ணாகப்பட்டவள் பிரசவிக்கும் பொழுது கூறுவார்கள் பெரியோர்கள், அவள் பெற்றுத்தான் கொடுத்தாளா இல்லை செத்துத்தான் கொடுத்தாளா? அப்படிப்பட்ட என் குழந்தையை தங்களுக்கு தானமாக கொடுக்கின்றேன். இன்னும் பெயர் கூட சுட்டவில்லை ஐயா. தாங்கள் இருவரும் நல்லதொரு ஆலயமாக சென்று பெயர் சுட்டி இந்த குழந்தையை சீரோடும் சிறப்போடும் நல்ல முறையில் வளர்க்குவார்கள். நான் உங்களிடம் ஒரே ஒரு வரம் கேட்கலாமா? வரம் கேட்பதா? உத்தா வல்லவா இது வேண்டும் தாங்கள்? இல்லை ஐயா, இந்த குழந்தையை தாங்களுக்கு தானமாக கொடுத்து விட்டேன் ஐயா. என்றாவது ஒரு நாள் இந்த சாமியப்ப நாயக்கர் அந்த குழந்தையை பார்க்க அனுமதி வேண்டும் என்று கேட்டார். அந்த குழந்தையை பார்ப்பதற்கு அனுமதி கொடுக்கிறாயா? அனுமதியா? ஐயா, இங்க மனக்குறையை போக்க வேண்டும் என்பதற்காக முன்னோர் கடைசியில முக்கண்ணனை யாசித்து கங்கையை கொண்டு வந்தானே பூமி பகிரதன், அவனும் மன்னலாகத்தான் திகழ்ந்தான். மறிப்புடைய மாலையும் போல் கரையிலே நீரிருந்து வைத்து இவரும் ஏற்றாதவர்களை ஏற்றினானே மாந்தாதா என்று மன்னவன், அவனும் மன்னலாகத்தான் திகழ்ந்தான். ஏன் நாடிலிருந்து நகரிலிருந்து மனித மக்களை பிரிந்து மயானம் காத்தானே அரிச்சந்திரன், அவனும் மன்னலாகத்தான் திகழ்ந்தான். அவன் தான் பெற்ற கடனுக்காக, வாக்கால் ஏற்பட்ட கடனுக்காக தன் மனைவியுடன் சேர்த்து பிள்ளையும் விற்றான். என் மனக்குறையை போக்க வேண்டும் என்பதற்காக பிறந்த குழந்தை கண்மணிப்பதற்கு முன்பாக எனக்கு தானமாக கொடுத்தீர்களே. நீங்கள் நல்ல ஒரு பெயர் சுட்டி இன்பற்று வாழ்ந்து வருகிறாயா? நீங்க போட்ட பிச்சை அது. உள்ளம் உருகுதையா,
பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, காலம் கருதி இந்த கதையிலே சுருக்கமாக முடித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய கதைகள் இருக்கின்ற காரணத்தினால் சுருக்கமாக முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் குறிப்பிட்டு விட்டோம். அதனால் அருள் கொடுத்து எங்களை மன்னித்து எங்களுக்கு முடிகின்ற வரையில் நல்ல ஆதரவு பெறுமாறு உங்களை பண்பன்போடு கேட்டுக்கொள்வது. நன்றி, வணக்கம்.